ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரீகால் சீரீஸில் 2024 நீட் பிஜியில் கேட்டிருந்த இஎன்டி அதாவது ஓட்டோரினோலாரிங்காலஜிலேருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவில் நம்ம 13 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெயின் கேன் பி யூஸ்ட் ஃபார் லாரிஞ்சியல் மாஸ் சீன் டியூரிங் லாரிங்கோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். அதாவது ஒரு லாரிங்கோஸ்கோபி பண்ணால் லாரிங்ஸில் இவ்வளோ பெரிய மாஸ் ஒன்று இருக்குது. இந்த மாஸுக்கு நம்ம என்ன ஸ்டெயின் யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டெயின் ஏன் யூஸ் பண்ணணும், இது என்ன மாதிரியான மாசுன்னு கண்டுபிடிக்க. இப்போ இந்த மாஸ் வந்து ஒரு கேன்சரஸ் லீஷனா இல்லை நான் கேன்சரஸ் லீஷனானு இதை எடுத்து பார்த்து கண்டுபிடிக்கிறது வேறு. ஆனால் இது மேலேயே ஒரு ஸ்டெயினை ஊற்றி அதை வச்சு கண்டுபிடிக்கிறத வச்சு பார்க்குறாங்க. அது என்ன ஸ்டெயின்னு கேட்குறாங்க. காங்கோரெட், கிறிஸ்டல் வைலட், ஹெச்என்டி ஆர் சூப்ராவைட்டல். இந்த ஆப்ஷன்ஸில் கரெக்ட் ஆன்சர் என்ன, சூப்ராவைட்டல் ஸ்டெயினிங். அந்த சூப்ராவைட்டல் ஸ்டெயினிங் பேர் என்னன்னா டால்யூடின் ப்ளூவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டால்யூடின் ப்ளூ என்ன பண்ணுது, இது மேலே அப்படியே ஸ்டெயின் பண்ண உடனே நல்ல டார்க் ப்ளூ ஆச்சு அப்படின்னா தட் ஏரியா இஸ் பாசிட்டிவ் ஃபார் மெலிக்னன்சி அப்படின்னு அர்த்தம். இதே லைட் ப்ளூ ஆச்சுன்னா தட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி மெலிக்னன்ட்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ப்ளூ கலரே ஆகலை அப்படின்னா தட் இஸ் மோஸ்ட்லி நாட் மெலிக்னன்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஃபரன்ஸ் வச்சுட்டு நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாட் இஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காக்லியர் இம்ப்ளான்ட் ஷோன் பிலோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எக்ஸ்ரே கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பேஷண்ட்டுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க. அதில் இந்த பர்டிகுலர் போர்ஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. கிரவுண்ட் எலக்ட்ரோட், இன்டர்னல் மேக்னெட், டிரான்ஸ்மிட்டர் காயில், ரிசீவர் ஸ்டிமுலேட்டிங் ஆண்டனா. இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கிரவுண்ட் எலக்ட்ரோடு. இப்போ மற்றதெல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொட்டி தான் ரிசீவர் ஸ்டிமுலேட்டர் ஆண்டனா. அது வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா உள்ளே, அதுதான் இன்டர்னல் மேக்னெட், உள்ளே இருக்க மேக்னெட். இங்கே ஒரு காயில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த காயில் தான் டிரான்ஸ்மிட்டர் காயில். இங்கே கீழே வர்றது தான் கிரவுண்ட் எலக்ட்ரோடு. நம்ம கொஸ்டினில் கேட்கப்பட்டிருந்த ஆரோ மார்க். ஸோ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் யாருக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பேஷண்ட்ஸ் வித் பைலேட்ரல் சிவியர் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். given one condition that the 8th nerve is normal and the higher system is normal, கார்டெக்ஸில் நார்மலாக இருக்குது. இந்த இடத்துல பிரச்சனை, அதாவது இந்த நர்வுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல பிரச்சனை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட்டை வச்சு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம் 8th nerve. Then third question, an 18-year-old male presents to the emergency department with epistaxis and nasal mass. What is the investigation of choice-னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 18-year-old with epistaxis and nasal mass, இந்த மூணு மட்டும் சொல்லியிருந்தாலே the only thing you have to know is this is juvenile nasopharyngeal angiofibroma, JNA. அவ்வளோதான். எனி கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டாலும் இது JNA தான். இந்த மூணும் இருந்தால் இப்போ உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் JNA அதுதான் நமக்கான கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, CCT, PNS and நோஸ். ஏன்னா juvenile nasopharyngeal angiofibroma. ஸோ அங்கே வெசல் காம்பனண்ட்டும் வாஸ்குலர் காம்பனண்ட்டும் இருக்குது. ஸோ வாஸ்குலர் காம்பனண்ட் எதில் நல்லா தெரியும், CECT, கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்டு CT, அதில் நம்ம தான் தெரியும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், a 50-year-old woman presents with hearing loss in the right ear and episodic pulsatile tinnitus. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியரிங் லாஸ் அண்ட் எபிசோடிக் பல்சடைல் tinnitus. அப்படின்னா நம்ம மைண்டில் ஒரே ஒரு டிசீஸ் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும், அதுதான் குளோமஸ் ஜுகுலார். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும், குளோமஸ் டியூமருங்கிறது. ஆன் எக்ஸாமினேஷன் தெர் வாஸ் அ மாஸ் இன் த மிடில் இயர். இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். பிஹைண்ட் த டிம்பானிக் மெம்ப்ரேன். ஆமாம், குளோமஸ் ஜுகுலார் அப்படி தான் இருக்கும். ஒரு சிடி வேறு பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியில் பாருங்கள், ரைட் சைடு தானே நமக்கு ப்ராப்ளம்னாங்க. அதே ரைட் சைடில் இந்த இடத்துல ஒரு டெம்போரல் போன் வந்து எரோடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜுகுலார் பல்ப் இருக்க ரீஜன், அந்த எரோஷன் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ கேஸ் ஆஃப் கிளியர் கட் கேஸ் ஆஃப் குளோமஸ் ஜுகுலார் அப்படின்னு டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, a patient complains of repeated episodes of crusting in the nose with occasional bleeding. அடிக்கடி கிரஸ்டிங் ஆகிடுதுங்கிறாரு. ஷீ ஹேட் அண்டர்கான் சர்ஜரி ஃபார் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் 4 months பேக். ஓகே, மூக்கடப்பாக இருக்குன்னு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி வேறு பண்ணியிருக்காங்க. ஆன் எக்ஸாமினேஷன் த ஃபாலோயிங் ஃபைண்டிங் இஸ் சீன். என்ன ஃபைண்டிங்கு, இந்த மூக்கு உள்ள பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. விச் சர்ஜரி ஹஸ் த ஹையஸ்ட் லைக்லி டு ரிசல்ட் இந்த காம்ப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்குது, செப்டல் பர்ஃபரேஷன் இருக்குது. செப்டல் பர்ஃபரேஷன் எந்த சர்ஜரி பண்ணால் மோஸ்ட் காமனாக வரும், அவ்வளோதான் இந்த கொஸ்டினே. இப்போ இந்த கொஸ்டினை மைண்டில் டீகோட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிப்பீட்டட் எபிசோட் ஆஃப் கிரஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையே எதனால் வருதுன்னா ஒரு
கொஞ்சம் சின்னதோடு கொஞ்சம் ஒரு மாடரேட் சைஸ் ஆர் லார்ஜ் சைஸ் ஒரு பெர்ஃபரேஷன் இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் ஆஃப் க்ரஸ்டிங் வரும். இதுவே உங்களுக்கு வெரி ஸ்மால் சைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு விசிலிங் சவுண்டு மட்டும் ஒரு மூச்சு விட்றப்ப. ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் பாயிண்ட் இந்த கொஸ்டின். இது அக்கேஷனல் ப்ளீடிங் இருக்குன்னா அது செப்டல் பெர்ஃபரேஷனில் இருக்கும். ஸோ இப்போ 4 months முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன்னா மோஸ்ட் காமன் பண்ண சர்ஜரி விச் லீட்ஸ் டு செப்டல் பெர்ஃபரேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் சப்மியூகோசல் ரிசெக்ஷன். அதுதான் விச் ஹாஸ் த ஹையஸ்ட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செப்டல் பெர்ஃபரேஷன். இதில் இந்த ஃபெஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி. இதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செப்டல் பெர்ஃபரேஷன் வராது, அது எண்டோஸ்கோபிக் மூலமாக பண்ணுறது. அடுத்து டெங்கஸ் மெத்தட்லேயும் உங்களுக்கு வராது, ஏன்னா டெங்கஸ் மெத்தடில் சப்லேபியல் அப்ரோச்சாக போய் நம்ம மேக்ஸிலரி சைனஸ் இது பண்ணுவோம். இது ஒரு மாடிஃபைடு கால்வெல் லுக் ஆப்ரேஷனை பற்றி அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இன்ஃபீரியர் மியாட்ரட்லையும் இதில் வராது. ஸோ ஒன்லி திங் விச் லீட்ஸ் டு இந்த அளவுக்கு செப்டல் பெர்ஃபரேஷன் ஹை ரிஸ்க் எதுக்கு இருக்குன்னா சப்மியூகோசல் ரிசெக்ஷன். அடுத்து 6th கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அ ஃபீமேல் சிங்கர். ஸோ சிங்கர்னா என்ன, ஹை பிச் வாய்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ப்ரெசன்ஸ் வித் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். ஸோ ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னால் ஏதோ ஒரு மசில் போயிடுச்சு, ஏதோ ஒரு நர்வ் பிரச்சனை, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கொஸ்டின்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஃபிகல்ட்டி இன் சிங்கிங் இன் ஹை பிச். பார்த்தீங்களா, சிங்கர்னோடனே ஹை பிச் பிரச்சனை ஆகிட்டு. ஓகே, ஸோ பிச்சில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆன் லாரிங்கோஸ்கோபி எக்ஸாமினேஷன் இட் வாஸ் நோட்டட் தட் ஒன் வோக்கல் கார்ட் இஸ் பவுடு. அதாவது ஒரு வோக்கல் கார்டு உங்களுக்கு இப்படி ஸ்டிஃபாக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் பவுடாக இருக்குது. இந்த வோக்கல் கார்ட் பொசிஷனலி லோவர் தென் த அதர். ஹைட்டுமே இப்படி இருக்க வேண்டியது ஒரு இது கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அசோசியேட்டட் மசில் இஸ் ஷார்ட் அண்ட் மசிலும் ஷார்ட்டனாக இருக்குது. விச் மசில் இஸ் லைக்லி அஃபெக்டட் இன் திஸ் சினாரியோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒன் வோக்கல் இஸ் பவுட் அப்படின்னு அர்த்தம், அந்த மசில் டென்ஷன் மெயின்டைன் ஆகலை. that tensor of vocal cord is problematic, not functioning அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ which is the tensor of the vocal cord அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is cricothyroid. Cricothyroid muscle is called the tensor of the vocal cord. அது இங்கே பிரச்சனை இருக்கிறதுனால தான் vocal cord is bowed. அதில் பிரச்சனை இருந்தால் high pitch voice வராது, அதில் பிரச்சனை இருந்தால் hoarseness of voice இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in which procedure is the incision shown in the image used. அதாவது இந்த இன்சிஷன் எங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க தெரியுதா, இது எந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் பேர் காலமெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலமெல்லாவில் ஒரு இன்சிஷன் போடுறதுனால இது பேர் டிரான்ஸ்காலமெல்லார் இன்சிஷன். சிம்பிள். இப்போ இந்த டிரான்ஸ்காலமெல்லார் இன்சிஷன் போட்டு என்ன பண்ணுவாங்க, மூக்கு அப்படியே மேலே தூக்கிடுறாங்க. மேலே தூக்கிட்டு சர்ஜரி பண்ண ஃபீல்டெலாம் நல்லா தெரியுது. ஸோ இது என்னத்துக்குன்னா ஒரு காஸ்மெட்டிக்கலி பெட்டர் அப்ரோச். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்சிஷன் போட்டால் வெளில யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ இது என்ன பண்ணுறதுக்கு இந்த இன்சிஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைனோஸ்டமியில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் மீதி ஆப்ரேஷனில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேல்வில் லூக் ப்ரொசீஜர்னால் உங்களுக்கு சப்லேபியல் அப்ரோச்சாக போய் மேக்ஸிலரி, அதாவது பல்லுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அப்பர் இன்சிஷர், அந்த வழியாக போய் மேக்ஸிலரி சைனஸை போய் அங்கே ஒரு டியூமரோ அங்கே ஒரு ப்ராப்ளமை கிளியர் பண்ணுறது கால்வெல் லுக் ப்ரொசீஜர். அதுவே ஒரு டியூமர் மேக்ஸிலரி சைனஸில் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதே மாதிரி அப்ரோச்சு கால்வெல் லுக்கே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த பெரிய டியூமர்லாம் எடுக்கிற அளவுக்கு போனாங்கன்னா அது மாடிஃபைட் டென்கர் அப்ரோச்சு. மிட் ஃபேஸ் டீப் க்ளோவிங் ப்ரொசீஜர்னால் ஃபேஸே அப்படியே டீக்ளோவ் பண்ணுவாங்க. அது இந்த இன்சிஷன் கிடையாது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த டிரான்ஸ்காலமெல்லார் இன்சிஷன். 7th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா a female patient presents with nausea, vomiting and a sensation of objects moving around her. கிளாசிக்காக வராங்க. she is diagnosed to have left vertebral neuritis. என்ன டயக்னோஸ்னே சொல்லிட்டாங்க, லெஃப்ட் வெர்டெப்ரல் நியூரைட்டிஸ் இருக்குது. her head impulse test is positive. இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கரெக்ட் ஃபைண்டிங் ஆஃப் த ஹெட் இம்பல்ஸ் டெஸ்ட்டுங்கிறாங்க. ரைட் சைட் வித் ரைட் சைட் மூவ்மெண்ட், லெஃப்ட் சைட் வித் ரைட் சைட் மூவ்மெண்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல, இதை நம்ம ஈஸியாக்க போகிறோம். இப்போ ஹெட் இம்பல்ஸ் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் தலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து கட் பண்ணுறோம். இது ஒரு கண், இது ஒரு கண், ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த சைடு உங்களை சடனாக திருப்புறேன், அது லெஃப்ட் சைடு. இப்படி திருப்புனா என்ன ஆகும், உங்கள் கண்ணும் இந்த சைடு போயிடும். ஆனால் கண் மொழி நீங்கள் நேராக ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்ப சொன்னால் இந்த கண் இங்கே இருக்க வேண்டிய மொழி உங்களுக்கு எங்கே வரும்னா இங்கே வந்துடும். ஏன்னா அது அந்த பாயிண்ட்டை பார்க்குற மாதிரி இந்த கண்ணுக்கு உங்களுக்கு மொழி இங்கே வந்துடும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு திரும்பினா என்ன ஆகுது, உங்கள் கண் மொழி கொஞ்சம் லெஃப்ட் கண் மொழி ரைட் சைடு போகுது, ரெண்டு கண்ணும். அதுதான் நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும். இதுவே நீங்கள் ரைட் சைடு திரும்புறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த சைடு திரும்புறீங்க அப்படின்னா உங்கள் தலை இப்படி போயிடுதா. இப்படி போனோன்னே இங்கே உங்கள் கண் எதை பார்க்கணும், இந்த ஆப்ஜெக்ட் தானே பார்க்கணும். அப்போ இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் ரைட் சைடு திரும்புகிறப்ப உங்கள் கண் லெஃப்ட் சைடு போகும். இப்போ சில பிரச்சனையில் இது போகிறது பிரச்சனையாகுது. சக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு மூமெண்ட் வருது. அந்த மூமெண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னு, அப்படியே வச்சுப்போம். நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடு திரும்பியிருக்கீங்க. இப்போ ஆனால் உங்கள் கண் திரும்பலை, உங்கள் கண் நார்மலாக சென்டரில் தான் இருக்குது.
இப்போ கொஞ்ச நேரம் சென்டரில் இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், சடனாக ஒரு ரேப்பிடாக ஒரு பேலிஸ்டிக் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. ரேப்பிடாக இந்த சைடு போயிட்டு இங்கே வந்துடும், ரேப்பிடாக அங்கே போகும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஏன்னா இந்த ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை, இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்ல, அதனால் ரேப்பிடாக ஒரு மூவ் பண்ணணும் கொஞ்சம் லேட்டாக. அது பேர் தான் சக்கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சக்கேட்ஸ் எப்போ இருக்குன்னா, ஒரு லெஃப்ட் வெர்டிபிரல் நியூரைட்டிஸ் இருந்தால் தெரிய வரும். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு எந்த சைடில் நமக்கு வெர்டிபிரல் நியூரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தா எந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த நர்வ் வந்து இன்ஃப்ளேம் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னாகும், லெஃப்ட் சைடு பிரச்சனைனா நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடு திரும்புகிறீங்களா, திரும்புகிறப்ப உங்களுக்கு கண் உடனே அங்கே போகாது, கொஞ்சம் வந்தோன்னே ஒரு சக்கேடிக் மூமெண்ட் ஆகிட்டு போகும். லெஃப்ட் சைடு பிரச்சனை இருந்தால் லெஃப்ட் சைடு திரும்புகிறப்ப கண் உங்களுக்கு ரைட் சைடு இங்கே போகணும்ல, அது வந்து டிலே ஆகும். டிலே ஆகும்போது சக்கேடிக் மூமெண்ட்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ். அப்போ வைல் டூயிங் லெஃப்ட் சைடு மூமெண்ட் ஆஃப் ஹெட் உங்களுக்கு என்ன ஆகும், சக்கேட்ஸ் வரும். சக்கேட் டுவர்ட்ஸ் அந்த கண் ரைட் சைட் போகும் கண், ஏன்னா இந்த ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட் பார்க்கணுமா. ஸோ ரைட் சக்கேட்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ரைட் சக்கேட்ஸ் with left side movement. Option C is the correct answer. இதுவே இந்த ஹெட் இம்பல்ஸ் டெஸ்ட் வந்து பெரிஃபரல் காசஸ் ஆஃப் வெர்டிகோவில் மட்டும்தான் இருக்கும். வேறு சென்ட்ரல் காசஸ் ஆஃப் வெர்டிகோ லைக் செரிபெல்லார் டிசீஸ், பெசிலார் டிசீஸ், பிரெயின் ஸ்டெம் டிசீஸ், அந்தமாரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு ஹெட் இம்பல்ஸ் டெஸ்ட் வில் பி நெகட்டிவ். இதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேட்ச் தி ஃபாலோயிங் வித் நர்வ் சப்ளை ஆஃப் த எக்ஸ்டர்னல் இயர். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் இயரோட நர்வ் சப்ளை சொல்லுங்கிறாங்க, ஏபிசின்னு. இங்கே பாருங்கள், இந்த ஏங்கிறது அவுட்டர் சைடு, இந்த பின்னாகின்னா அது ஃபுல்லாக, இது எல்லாமே சப்ளைடு பை கிரேட்டர் ஆரிக்குலார் நர்வ். இந்த கிரேட்டர் பார்ட் வந்து சப்ளைடு பை கிரேட்டர் ஆரிக்குலார் நர்வ். இப்போ இந்த பீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டுவர்ட்ஸ் இந்த ஃபேஸ் அந்த கவர் பண்ணுது. அப்போ இது வந்து ஆரிக்குலார் டெம்போரல் நர்வ். இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளார போகிறது, அது வந்து ஃபேஷியல் அண்ட் வேகஸ் நர்வ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதை டிக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் ஏ வந்து கிரேட்டர் ஆரிக்குலர் நர்வ், ஆப்ஷன் பி வந்து ஆரிக்குலர் டெம்போரல் நர்வ், அண்ட் சி வந்து ஃபேஷியல் அண்ட் வேகஸ் நர்வ். அடுத்த 10th கொஸ்டின், a 40-year-old woman presents with mild progressive bilateral hearing loss. ஸோ bilateral hearing loss in a 40-year-old woman அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன டிசீஸ் ஞாபகம் வருமோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அது என்னன்னு நம்ம இந்த கொஸ்டின் முடிக்கிறப்ப பார்ப்போம். The PTA showed the following findings. What is the most likely clinical finding in the patientனு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், PTAல என்ன தெரியுது, போன் கண்டக்ஷன், ஏர் கண்டக்ஷனில் பாருங்கள், இங்கே ஒரு மேஜர் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அந்த 2000 Hz அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, ஒரு போன் கண்டக்ஷனில் ஒரு டிப்பு தெரியுது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த டிப். ஸோ டிப் இன் 2000 Hz இஸ் கால்ட் கர்ஹார்ட்ஸ் நாட்ச். இப்போ இந்த கர்ஹார்ட்ஸ் நாட்ச் எங்கே இருக்கும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கும். இது வந்து போனி ஃபிக்சேஷன் ஆஃப் த ஆசிக்கல்ஸ், அதுதான் ஆட்டோஸ்க்ளரோசிஸ். இது யாருக்கு மோஸ்ட் காமன்லி வரும்னா டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் மெனோபாஸ். இந்த இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வித் பைலேட்ரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னா the first thing you have to know come to mind is otosclerosis. அதேமாரி ஒரு மெனோபாஸ் டைமில் அந்த ஒரு பீரியடில் ஒருத்தவங்களுக்கு ஹியரிங் லாஸ் வருது பைலேட்ரலாக அப்படின்னாலும் நீங்கள் ஓட்டோஸ்க்ளரோசிஸ் ஞாபகம் வரணும். அதே மாதிரி ஒரு கர்ஹார்ட்ஸ் நாட்ச் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டோஸ்க்ளரோசிஸ் தான் ஞாபகம் வரணும். ஸோ இந்த கேஸுக்கு ஓட்டோஸ்க்ளரோசிஸ் தான். இப்போ இவங்களுக்கு மோஸ்ட் காமன் சைன் என்னென்னு கேட்குறாங்க, ஹென்னபர்ட் சைனா, ஹிட்சல்பர்கர் சைனா, ஷுவார்ட்ஸ் சைனா, பிரைஸ் சைனான்னு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன தான் ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் இந்த சைன்லாம் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஷுவார்ட்ஸ் சைன். ஸோ ஓட்டோஸ்க்ளரோசிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிம்பானிக் மெம்பரேன் வழியாக பார்க்கும்போது அந்த ப்ரொமோட்ரின்னு உள்ளே இருக்கிறது வந்து ஒரு ரெட்டிஷ் ஹியூ ஒன்று தெரியும், அதுதான் ஷுவார்ட்ஸ் சைன்னு சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா இட் இஸ் அன் ஆக்டிவ் டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்டிவ் டிசீஸில் நீங்கள் போய் எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சோடியம் ஃப்ளோரைட் கொடுத்து அந்த ஆக்டிவ் டிசீஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஜிக்கலாக ஒரு ஸ்டெபிடாக்டமியோ இல்லை ஸ்டெபிடாட்டமியோ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஷுவார்ட்ஸ் சைன். இப்போ மற்ற சைன்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தால் தான் அதை நீங்கள் மற்ற இதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹென்னபர்ட் சைன். ஸோ இது வந்து ஹென்னபர்ட் சைன்னா ப்ரெஷர் இன்டியூஸ்ட் டிசீனஸ். ஸோ ஒரு ப்ரெஷர் காதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஷர் இன்டியூஸ்ட் ஒரு டிசீனஸ் வருது. ஏன்னா எந்த மாதிரி கண்டிஷன்னா சுப்பீரியர் செமி சர்க்குலர் கெனால் டிஹைசன்ஸ், அந்த மாதிரி கண்டிஷனில் ஹென்னபர்ட் சைன் வில் பி பாசிட்டிவ். அடுத்து ஹிட்சல்பர்கர் சைன். ஹிட்சல்பர்கர் சைன்னா என்னென்னா உங்களுக்கு ஃபேஷியல் நர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உள்ள போஸ்டீரியர் வால் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனால்ல சப்ளை பண்ணும், சென்சரி சப்ளை.
அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து ஒரு அகஸ்டிக் நியூரோமா இருந்தால் அது வந்து அந்த ஃபேஷியல் நர்வை இம்பிஞ்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் போஸ்டீரியர் வால் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனாலில் ஒரு ஹைப்போஸ்தீஷியா ஒரு சென்சரி லாஸ் இருக்கும். அதுதான் ஹிசல்பர்கர் சைன். வேறு பிரைஸ் சைன் எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா லரிங்கோசீல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனில் அந்த ஸ்வெல்லிங்கை நீங்கள் அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கர்க்லிங் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம பிரைஸ் சைன் சொல்கிறோம். ஸோ இந்த சைன்ஸை வச்சு நீங்கள் வேறு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா which of the following statement is true regarding the esophageal foreign body? ஸோ நம்ம ரேடியாலஜி சீரீஸில் இந்த பர்டிகுலர் esophageal foreign body எக்ஸ்ரே பார்த்தோம். ஸோ இதனால் டபுள் ரிங் சைன் தெரியுது. இது வந்து ஈசோஃபேகஸில் இருக்குது எப்படின்னு பார்த்தோம். ஏபியில் எப்படி லேரில் எப்படின்னு அதை பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷனையும் படிக்கிறோம். இம்பேக்ஷன் cannot cause mediastinitis. கரெக்டாக? இல்லை, இம்பேக்ட் ஆகி ஒரு பட்டன் பேட்டரி இருந்தால் அதை ஓட்ட போட்டு மீடியாஸ்டின் லாஸ் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது கிடையாது. திஸ் இஸ் ஃபால்ஸ். மோஸ்ட் காமன்லி சீன் இன் அடல்ட்ஸாக பேட்டரி நிறையா முழுங்குவாங்க? இல்லை, சில்ட்ரன்ஸ் தான் பேட்டரி நிறையா முழுங்குவாங்க. ஸோ இதுவும் தப்பு. மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் இம்பேக்ஷன் இஸ் அட் த லெவல் ஆஃப் கிரிக்கோஃபெரிஞ்சியஸ். இப்போ பாருங்கள், ஒரு ஈசோஃபேகஸ்க்கு போகுதுன்னா மோஸ்ட் நேரோவஸ்ட் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கோஃபெரிஞ்சியஸில் தான். அப்போ மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் இம்பேக்ஷன் கிரிக்கோஃபெரிஞ்சியஸ் தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் எக்ஸைலுமே அங்கே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு 99%. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஈசோஃபேகஸ் இஸ் த லெவல் ஆஃப் ரைட் பிராங்கஸ். இது தவறு. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து a patient presented with nasal congestion and upon examination nasal polyps were observed. ஓகே, ஒரு nasal polyp இருக்குது ஒருத்தருக்கு. உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. எடுத்து கீழே காட்டிட்டாங்க as shown below. which of the following sinus drainage pathways likely affectedனு கேட்குறாங்க. இப்போ இதில் இந்த சீட்டில் என்னென்ன சைனஸ் தெரியுது? ஃப்ரான்டல் சைனஸ் நமக்கு தெரியல. மேக்ஸிலரி தெரியுதா? தெரியுது. இது ஒரு மேக்ஸிலரி சைனஸ், இது ஒரு மேக்ஸிலரி சைனஸ். இது நல்லா ட்ரெயினாக இருக்கா? பாருங்கள், ரைட்டு நல்லா ட்ரெயினாக இருக்குது. ஆனால் லெஃப்ட்டு இல்லை, ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருக்கு. இங்கே நமக்கு ஒரு பாலிப்புமே தெரியுது. So this is an antroconal polyp blocking the drainage pathway of maxillary sinus leading to collection of pus in the maxillary sinus. So இங்கே என்ன சைனஸ் பிரச்சனையாக இருக்குது? maxillary sinus. ஓகே, அடுத்து கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 70-year-old male, அப்போ வயசானவர், presents with unilateral hearing loss. On examination, a small perforation is noted in the left tympanic membrane. tympanic membraneல ஒரு perforation ஓட்டை விழுந்துருச்சு. ஓகே, what will be the left sider in his first findingனு கேட்குறாங்க. இப்போ tympanic membraneல ஓட்டை விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்டக்ஷன் எப்படி இருக்கும்? போன் வெளியாக போகிறது நார்மலாக போயிடும், எப்பயும் இருக்க மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் ஏர் வெளியாக போகிறது உங்களுக்கு tympanic membrane வழியாக தான் போகணும். அது பிரச்சனையாகும். ஏன்னா உங்களுக்கு டிம்பனிக் மெம்பரில் தான் ஓட்டை இருக்குது. அப்போ ஏர் கண்டக்ஷன் நல்லா இருக்காது. ஸோ போன் கண்டக்ஷன் வில் பி கிரேட்டர் தென் ஏர் கண்டக்ஷன் ஒரு ஸ்டேஜ் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலாக இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் ஷுட் பி கிரேட்டர் தென் போன் கண்டக்ஷன். தட் வில் பி சீன் இன் நார்மல் கேசஸ். whereas when bone conduction is greater than air conduction, it is a case of Rini's negative. It indicates conductive hearing loss. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் Rini's negative. ஸோ வித் திஸ் நம்ம மொத்தம் 13 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்னும் மேலும் தெரிய நீங்கள் நிறையா ENT வீடியோஸ் தனியாக இருக்குது, அதை ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.